விட்டு எட்டுத்தரை கண்ணப்பட பட்டுத்தரை அலங்கரித்து எங்களுடைய முகத்தை பார்க்காமல் உட்கார வச்சு தாலி கட்டினார். ஒன்னமார்கம் ஆண்டு விட்டார், வழித்துணைக்கு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிடுற. நீ வீரமலக்கால கூட்டிட்டு போனா உன்னை பார்த்து ஐயோ தங்க மேல எடுத்து மணி மேல உட்கார வச்சு கனிவாயை மொத்தம் கொடுப்பாங்க. ஆனா எங்களை பார்த்தா எடுத்ததை கத்தி எடுத்து சதக்கம் வெட்டி போடுவாங்க. எங்குதெல்லாம் மிஞ்சுமா அம்மணி, நாங்க வாழைக்கு கை கொடுத்து நாங்க வாழை போக்காலம் நாங்க தென்னைக்கு கை கொடுத்து தேர போக்கல. நாங்க தான் அத்த மக்கள் மாமா மக்கள் கல்யாணம் மூச்சு நாங்கள் ஏதோ ஒரு சுகத்தையும் அறியவில்லை. நாங்கள் எதுக்காக நாங்கள் வீரமலக்காடு வர வேண்டும்? ஒன்னமாறு உயிரோடு இருந்தா திரும்பி வரலாம், மாண்டிருந்தால் அங்கேயே மாண்டு போலாம்னு சொல்றையே சொல்லும் போது நாங்க கண்ணமார்கள் வேட்டைக்கு போகும்போது என்னிடத்தில் கூட சரியான வார்த்தைகள் பேசவில்லை. எவ்வளவோ தூரம் நான் வாண்டாம்னு சொன்னேன். என் பேச்சு இவை போய்விட்டார்கள். போன இடத்திலே ஏதோ ஆசாமோசம் நேர்ந்து விட்டது. இங்க அண்ணமாருடைய தானே அந்த பொண்ணும் தீரும் மூவத்தை நான் ஒக்கோடியாக வேணு. நான் அந்த தங்க தீரும் மூகத்தை தங்கம் போய் என்னுடன் வழித்துறைக்கு வாங்கறங்க என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படியே வருவதாக இருந்தால் அம்மா நீதானை பட்டு பீதாம்பரம் கட்டி நகனட்டு நாணயத்தை அழகு போட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் கூட நாங்க பாரு மேலொரு துண்டம் கீழொரு துண்டத்தை கட்டி தலைக்கு எண்ணெயும் காலுக்கு செருப்பாய் ஏதனும் கிடையாது. தச்சர் கருதுண்டது அரிக்காட்டு பஞ்சொண்டும் கொல்லங்கருதுண்டு குரங்காட்டு பஞ்சொண்டுன்னு சொல்லி நாங்க நூத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். உங்க கூட வீதியில வரும்போது பாக்குற வீடு ஆறு கட்ட என்ன சொல்லுவேன்? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை போல எங்களுக்கு பட்டு சீரை கொடுத்து நகரப்பொருள் எல்லாம் கொடுத்தது மையாக இருந்தால் வீரமலக்காடு வாரம், இல்லாவிட்டால் வரமாண்டோம். நாங்க நட்டு பீதாம்பரம் நகைதான் வேணும்னா பொன்னிமல் நாட்டு பட்டு ஒரு அரண்மனை இருக்குதுன்னு நாங்க சரி வாங்கினாங்க. உங்களுக்கு நான் எடுத்தாரன், நீங்க வேணுங்கிறத அணிந்து கொண்டு வாங்கினாங்க எங்கூட வழித்துணைக்கு நடமா போகலாம் என்று சொல்லி அண்ணன் அரமனைக்குத்தான் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார். அக்காதங்க இருவாதிவர்களும் முத்தாய்வர்களாய்தானே, நீ போய் தாதிகரத்தில் சொல்லிட்டு வாமா தங்கமே, ஒரு சீக்கிரத்தில் ரெடி ஆயிரம்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தார். குருணையாசாமி தாமரக்கவனிச்சு தேடி வைத்த கொழுமுனையால் தேடியது கோடி லட்சம் திரவியம், பாடுபட்டு தேடியது 10 லட்சம் களஞ்சியம், முத்து வைடூரிய முகடு முட்டும் களஞ்சியம் கிடக்கிறது. அக்காதங்க இருவாதி வீரர்களும் தானே குளிச்சு தலைமுறையும் உங்குமம் பொட்டு வச்சு வாத்து தலை குளிச்சு வன்னிடமான பொட்டுகள் வைத்து பட்டு சீலையும் நகரத்து நாளையத்தை எல்லாம் பூண்டு பார்த்தா அடியே பார்த்தையா நம்ம இளவ அழகு அழகுன்னு தான் சொல்ல, வேற என்ன சொல்றேன்? அழகு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தியா? ஆமா, கல்யாணத்தனைக்கு கூட நான் இத்தனை அழகா இல்லை அப்படின்னு சொல்லி அக்காதங்க இருவாதிவர்கள் முடிவு பண்ணனாங்க. நாம ஏன் போகணும்? நாம அப்படி அந்த புருஷனோட நாம அப்படி நான் பொழைச்சோமா? இல்லை வேண்டாம். கல்யாண மூச்சு நாள் முதலாக தன்னன் தனியாக செல்லரிக்கா மாளிகை சிறை வைத்தது போல தனியருக்கும் மாளிகை நாம் வாழ்ந்து வருகின்றோம். இவ்வளவு நாளும் இல்லாத கணவன் இனிமேல் நம்மளுக்கு எதுக்கு விடு என்று சொல்லித்தாரே ஓடி வந்து வீமத்தை தாளிட்டு சாத்தி கலர் வச்சு தால் போட்டு மண் அரைஞ்சு இறுக்கி கலவரச்சு தாரை தால் போட்டுத்தான் உள்ளே அமர்ந்து கொண்டார். அந்த நேரத்தில் தாதிகளிடத்தில் தங்கால் ஓடி வந்து தாதிகளா இவ்வளவு காலமாக இந்த இடத்துல எவ்வளவு ஒரு செல்வாக்காக நீதி நேர்மையாக ஆட்சி வழிபாடு அண்ணமாறு செய்தார். எல்லாம் நல்லபடியா வாழ்ந்து வந்தோம். எங்க அண்ணமார்களே போய் மாண்டு மறைஞ்சாச்சு. எங்க அண்ணமார்களை நங்கமார்கள் ஏறணும் பேசவில்லை, எடுத்த முகம் பார்க்கவில்லை. தங்காலதாரை உட்கார கோபம் கொண்டால் கொண்ட கணவன் மாண்டு விட்டான் சொல்லி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பட்டுச்சீலை வேணும் நகை வேணும் சொல்லி கேட்கிறார்களே. இவர்கள் இப்படியே விட்டு விட்டு நாமல் வீரமலக்காடு போனா இந்த கிராமத்திலே காராளர் சமுதாயத்திலே நல்லவன் கொண்டாட்டி நாடெங்கும் தெரியுறா, வல்லவன் கொண்டாட்டி வலியெங்கும் தெரியுறா, இது கேவலமா பேசி விடுவார்கள். விடக்கூடாது என்று சொல்லி தன் பிறக்கும் போது அக்கினிச்சர மாலையோடு பிறந்தவர்கள் அக்கனிச்சரம் ஆலயத்துத்தான மாயவா எங்கள் அரமண மாளிகையும் எங்க நங்கமார்களும் அத்தனை பேரும் வெந்து ஜனகி வேணும். ஆனால் எங்க அண்ணமாருக்கு விரிக்காத முந்தாணி எங்க அண்ணமார்கள் கத்திய கத்தி முனையிலே கட்டிய மாங்கலியம் வேகாம இருக்க வேணும். எங்களுடைய செப்பேடு வட்டையும் வேகாம இருக்க வேண்டும் சொல்லி மாயவன் நினைத்துத்தாரே அக்கனிச்சரமாலய